Okay, we'll pray and begin. Loving Heavenly Father, thank you, precious Father, for all your love and all your kindness and mercy and grace you've been showing us all our lives, Father God, of things which we have passed, and we know that you were with us. Thank you, Father. We come to you grateful, Father, with a heart filled with love for you, to learn a little more about you, Father God. We are studying the book of Revelation, and we are looking at things which we may not understand fully. Father God, be with us. Help us not to misjudge. Help our faith to be strengthened alone. May we only love you more, Father. And while we talk to others about you, may this information be of use for your glory, Father. Lord, be with us while we learn this. We want your presence to be with us, Father God, so that we will only learn what we need. Not for the love of knowledge, Father God, but for the love of you we study. In Jesus' wonderful name I ask. Amen. Amen. Okay, so we are going to continue Rapture, quite a deep subject. So, we kind of finished on the 24 elders பார்த்தோம், which is ஜானோட விஷனில் மட்டும் இருக்குது. மற்ற ஐசையா எசைக்கியல் விஷனில் அந்த 24 elders இல்லை. ஸோ that ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தட் அது சர்ச்சாக இருக்கணும். அதனால் ரேப்சர் ஆயிடுச்சு, ட்ரிபுலேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சர்ச் இருக்குது அப்படின்றதுக்கு அது ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது ரொம்ப பாப்புலர் ரேப்சருக்குன்னு யூஸ் பண்ணுற வசனங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ வி லுக்ட் அட் ஆல் தோஸ் வர்சஸ், ரைட்? ஸோ ஹோப்ஃபுல்லி தட் ஷுட் ஹெல்ப். பட் த மோர் யூ ஸ்டடியில் இந்த மிட் ட்ரிப், அதாவது மிடில் ஆஃப் ட்ரிபுலேஷன் வி வில் பி ரேப்சர்டுன்னு தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் பைபிள் லைக் தட். சம் பீப்புள் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி காட்டின மாதிரி நோ ரேப்சர்னு ஒன்றுலாம் இல்லை, நார்மலாக எல்லோரும் ஒன்றா இருப்போம், பிலீவர்ஸும் இருப்போம், ட்ரிபுலேஷன் நடக்கும், அண்ட் எண்டில் தெர் இஸ் வில் பி டேக்கன் அப்ன்ற மாதிரி. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. I just wanted to make sure whether it is mid-tribulation or end tribulation or beginning of pre-tribulation, நம்ம படிக்கிறது அது ரொம்ப it shouldn't affect our faith. It is not affecting our doctrine. It shouldn't affect our love of God. It shouldn't change anything. We are trying to learn a little deeper. Okay, so நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாக்டரின்ஸ்லாம் விட்டுற வேண்டாம். ஜீசஸ் அலோன், த கிராஸ் அலோன் சேவ்ஸ் இல்லை, அந்த ஃப்ரம் அவர் சைடு இட்ஸ் ஒன்லி த ஃபெய்த் விச் மேட்டர்ஸ் இல்லை, அந்த அதெல்லாம் ஹோல்ட் ஆன் டைட் டு தேட். இது ஒரு சப்ஜெக்ட் வி ஆர் லேர்னிங். ஸோ தெர் ஆர் வெரி லவ்விங் கிறிஸ்டியன்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ். அதனால் இது ஒரு பாயிண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நினைக்க வேண்டாம். ஓகே, பட் இருந்தாலும் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு டாக். ஸோ லெட் அஸ் டாக். ஓகே, ஸோ இன்னைக்கு I wanted to see if we can finish who is involved in rapture, and of course the major question, when will rapture be அப்படின்ற பாயிண்ட்டும். ஓகே, ஸோ let us see. So who is involved in rapture? if அது ஒரு செக்ரிகேஷன் பாயிண்ட், அதனால தான் ஐம் பிக்கிங் ஆன் தட். ஓகே, ஸோ நம்ம ஃபேமஸ் பாப்புலர், லெட் மீ சே பாப்புலர் போர்ஷன் 1 Thessalonians 4:13-18 வாசிச்சிருவோமா ஒரு தடவை, ஸோ தட் இட் இஸ் ஸ்டேஸ் இன் அவர் ஹார்ட்ஸ். 1 Thessalonians. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஓகே. ஆமா. இதில் உள்ள இந்த வசனங்கள்லாம் தான் ரொம்ப கட்டாயம் ராப்சர்னு நம்புற ஒரு 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 ஒன் ஆஃப் த வேர்சஸ். ஓகே, ஒன் ஆஃப் த போர்ஷன் நம்ம படிச்சதுல. இதில் ஒரு பாயிண்ட் வேர்ஸ் 14ல God will bring with him those who sleep in Jesus. நோட் பண்ணீங்களா? So that means um, believers who passed away will come along with Jesus அப்படின்ற பாயிண்ட்ல that is good to remember for rapture. Okay. All right, அது ஒரு போர்ஷன். அடுத்த போர்ஷன் 1 Corinthians 15. எடுத்துக்கோங்க. இதுல verse 50 பார்த்தீங்கன்னா வாசிடலாமே, அதையும் ஒரு தடவை வாசிச்சிரும். ஆமா. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்திகரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுத்திகரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடையவில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுது பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஓகே, இதுல நிறைய டாபிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவலாக எங்கெல்லாம் நம்ம ராப்சருடைய ஷுவர் வேர்சஸ்ன்னு வாசிக்கிறோமோ அது எல்லாமே ஒரு கம்ஃபர்ட், பிலீவருக்கு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற இடங்கள்ல அந்த வசனங்கள் இருக்கு இல்லை? இறந்து போனவங்களை பற்றி ஒரி பண்ணும் போது, இல்லாட்டி அவங்களுக்கு ஹெவன் உண்டான்னு ஒரி பண்ணும் போது, நம்ம பாப்போமான்னு சொல்லும் போது, அந்த மாதிரி ஒரீடாக இருக்கிற பிலீவர்ஸில், அது நியூ பிலீவர்ஸாக இருக்கலாம், ஜென்டைல் பிலீவர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு பால் சமாதானமாக கம்ஃபர்டிங்காக சொல்கிற ஒரு வசனம் இந்த ராப்சர் புதஞ்சிருக்கு. ஆல்சோ இந்த வசனங்களை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணுங்கன்னு சர்ச்சுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கும் இந்த வசனங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லிட்டு அவர் சர்ச்சுக்கு சொல்கிற காரியம் என்ன? அதான் அந்த லாஸ்ட் வேர்ஸ் என்ன சொல்கிறாரு? அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துட்டே வாங்க. கரெக்டா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி பேசுவோம் நம்ம பின்னாடியும். ஓகே, ஸோ டூ சர்ச்சோடைய டியூட்டி இல்லை, அது சேரிட்டியாக இருக்கலாம், மிஷனாக இருக்கலாம், வாட் எவர் இஸ் த மினிஸ்ட்ரி, கண்டினியூ தட். ஓகே. ஆமாம், ராப்சர் பற்றி பேசுகிற இடங்கள் எந்த வசனத்துலேயுமே ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேச்சே இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் மோர் ஃபார் கம்ஃபர்ட் ரேதர் தென் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அதாவது நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் காரியங்கள் நடக்கட்டும், கிறிஸ்டியன் காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்கன்ற விஷயம் தான் மெயினாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேச்சே வரல. அது ஒன்று, அதையும் மனசில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ராப்சரில் பேசப்படுற பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஒன்லி பிலீவர்ஸ்.
நான் பிலீவர்ஸ்க்கு என்ன ஆகுன்றது ராப்சர் பற்றி பேசும்போது இருக்கிற வசனங்களில் இல்லை. தட் இஸ் another இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட்டோ, நீங்களாம் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி கூட ரொம்ப இல்லை. ஓகே, ஸோ அதுவும் ஒரு 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 ஸ்பெஷல் பாயிண்ட் இல்லை, அதுவும் ஜஸ்ட் கீப் அ நோட் ஆஃப் தட். ஓகே, அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு இறந்து போன பிலீவர்ஸ், தென் உயிரோடு இருக்கிற பிலீவர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேத்யூவில் ஜீசஸ் சொல்கிற வசனம் அதையும் வாசிச்சிருவோமா? மேத்யூ 24 verses 40 to 44 பாருங்க. மேத்யூ 24 40 to 44. ரெண்டு பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாருங்களே, அந்த அந்த பார்ட். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைந்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமா, சரி. அதுல அப்ப இந்த இந்த மாதிரி ராப்சர் வசனங்கள்ல எழுதியிருக்கிறது பிலீவர்ஸ் வில் பி டேக்கன், இல்லையா? தே ஆர் டேக்கன் டு ஏர் ஆர் டேக்கன் என்ற வார்த்தை, ரைட்? பிரிச்சு எடுக்கும் போதுனா கூட தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் டேக்கன்ட்டு வருது. ஓகே, ஆனால் செகண்ட் கம்மிங் டைமில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அன்சேவ்டு பீப்புளை, அதாவது பிலீவர்ஸ் இல்லாத மக்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக அவங்க ரிமூவ்டு ஃப்ரம் எர்த். இப்போ ராப்சரில் ஹூ இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் எர்த்? பிலீவர்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் எர்த். செகண்ட் கம்மிங் டைமில் யோசிச்சு பாருங்க, அந்த ஹார்வெஸ்ட்லாம் நம்ம படித்தோம்ல, அதுலலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலுக்கு சொல்லப்பட்டது அந்த டைம் டு ரீப் அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது இல்லை, கெட்டவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் வசனங்கள் இருக்கும். ரெவலேஷன் 19, 20, 21 வாசிச்சிருவோம். ரெவலேஷன் 19 verses 20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கியவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறியவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தாலே கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாமிசத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. ஆமா, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் ஜீசஸோட செகண்ட் கம்மிங் வந்து அந்த பேட்டில் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஹூ இஸ் கெட்டிங் ரிமூவ்ட்? நான் பிலீவர்ஸ் ஆர் கெட்டிங் ரிமூவ்டு. எனக்கு ஐ லைக் தட் டிஃப்ரென்ஸ். ராப்சரில் பிலீவர்ஸ் ஆர் டேக்கன், பட் செகண்ட் கம்மிங்கில் ஹூ ஆர் ரிமூவ்ட் ஆர் டேக்கன் இஸ் நான் பிலீவர்ஸ், ரைட்? அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தோணுச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஹைலைட் தேட் ஆல்சோ. ஸோ வெரி சிமிலர் தான் அந்த ட்ராக் நெட்டாக இருக்கட்டும். ட்ராக் நெட் பேரபிள் தான் அந்த நெட்டு போட்டு எல்லா வித மீனும் எடுத்துட்டு கடைசியில் கடவுள் பிரிப்பாருன்ட்டு இருக்கும்ல, அந்த அந்த இது. ஆர் டேர்ஸ், ரெண்டையும் ஒன்றா வளர்த்துட்டே வருவார் இல்லை, வீட்டும் வளரும் டேர்ஸும் வளருது, அதுக்கப்புறம் அந்த ரீப்பிங் பார்ட் ஆஃப் இட், அதுவும் அதே தான். அந்த ரிமூவல் இஸ் ஆல் த நெகட்டிவ்ன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எனக்கு என்னமோ அது ஒரு டிஃப்ரென்ஸாக தோணுச்சு. ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. ஓகே, இது என்னோட டவுட்டு, நான் அதான் இல்லை, அது தெரியாமல் அங்கே இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ ஹூ இஸ் இன்வால்வ் இன் ராப்சர்? 100% பிலீவர்ஸ்க்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம். அதனால்தான் அது அதை நம்புறதா, அது ஏன் இந்த எஸ்பெஷலி மிட் ட்ரிபுலேஷன் ஆர் எண்ட் ட்ரிபுலேஷன் பாஸ்டர்ஸோ டீச்சர்ஸோ ஏன் அதை ப்ரீ ட்ரிப்பை ரொம்ப நம்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப குஷன்டாக இருந்துடாதீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போயிடாதீங்க. ஐ எம் அ பிலீவர், கடவுள் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார், எனக்கு
கிரேட் ட்ரிபுலேஷனில் ப்ராப்ளமே இருக்காது, ஐ வில் நாட் see ஆல் that அப்படின்னு ஒரு குஷன்டு பொசிஷனுக்கு போகாதீங்க. பி ஓப்பன் ஃபார் ஆல்ன்ற மாதிரி ஐ ரெட், விச் இஸ் மேபி இட் இஸ் ஆல்சோ அ குட் பாயிண்ட் டு கீப் இன் மைண்ட். இருக்கட்டும். சரி, ஸோ நவ் லெட் அஸ் லுக் அட் வென் இஸ் ராப்சர். ஓகே, ஆமாம், இதுதான் இப்போ நம்ம பேசணும்ல, ப்ரீ ட்ரிப் அண்ட் போஸ்ட் ட்ரிப், மிட் ட்ரிப்னு ஒன்று இருக்குது. அது நான் மேபி அட் த எண்ட் ஆஃப் ராப்சர் ஒரு லாஸ்ட் டே வி வில் லுக் அட் மற்றவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸையும் பார்த்துக்கலாம். ஸோ வி ஆர் கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் எவர் இட் இஸ். ஓகே, சரி, இப்போ ராப்சர்ன்றது ஷுவரா அப்படின்னாக்கா, ஷுவரா எவ்ரிபடி பிலீவ்ஸ். இன்ஃபேக்ட் ஈவன் ஜூஸ் பிலீவ், இட் சீம்ஸ். ஸோ தட் இஸ் believers or believers will be suddenly taken away by God அப்படின்றத they'll all believe. அப்போ எதில் சந்தேகம்? வெண்ணில் தான் சந்தேகம். எப்போ கூட்டிகிட்டு போவார், அதில் தான் people have a doubt. ஓகே, ஸோ that is also ஒரு நல்லா இருந்துச்சு அந்த பாயிண்ட். ஓகே, டைம் தெரியாதுன்றது we all know, இல்லை? no one knows the time, no one knows the time ன்னு ஜீசஸ் ஹேஸ் நிறைய தடவை சொல்லிட்டாரு. யாருக்கும் தெரியாது, நாட் த ஏஞ்சல்ஸ், நாட் திஸ் அண்ட் ஆல் தட் சொல்லிட்டாரு. ஆனால் செகண்ட் கம்மிங் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிளியர் சீக்வென்ஸ், கரெக்டா? அந்த சீல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ட்ரம்பட்டாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜீசஸ் வருவார். ஸோ கிளியர் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அப்போது அந்த செகண்ட் கம்மிங்கையும் இதையும் கனெக்ட் பண்ண முடியுமா? அது ஒரு சைட் வைங்க, வி வில் டாக் அபவுட் தேட். பட் இப்போ அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஆன்டி கிரைஸ்ட் இஸ் ரிவீல்டுனா 3.5 years ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரிவீல் ஆகி மார்க் ஆஃப் த பீஸ்ட் காரியங்கள்லாம் நடக்குதுன்னா, இப்போ நம்ம பைபிள் படித்த அளவுக்கு இப்போ நம்ம அந்த டைமில் இருந்தோம்னா, we will know Jesus will come very 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 soon, in 1 year 2 years, and the 7 years நமக்கு கால்குலேட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா we should be able to tell when Jesus is coming. இல்லை, ஒரு கட்டாயம் சொல்ல முடியணும். அதனால டைம் நாட் நோன் கணக்கு இதுக்கு வராது, இந்த செகண்ட் கம்மிங்க்கு வர முடியாது. எங்கே வரலாம்? இட் ஷுட் பி அட் த எப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஐ வில் புட் அ செப்பரேட் ஸ்லைட் ஃபார் இட், நம்ம அது படிப்போம். ஸோ இது வந்து கட்டாயம் ஒரு சர்ப்ரைஸ் இவெண்ட்டு, டைம் கட்டாயம் தெரியாது ஃபார் ஷுர். அதனால தான் இந்த லைக் அ தீஃப்ன்ற காரியத்தை கடவுள் சொல்கிறார். நான் திடீர்னு வருவேன் அப்படின்னா அவர் ஹிஸ் பீன் டெல்லிங் மெனி டைம்ஸில். டைம் வி டு நாட் நோ. நோ ஒன் நோஸ் த டே ஆர் தி ஹவர். ஜீசஸ் சொன்ன வசனங்கள் மார்க்கில் இருக்குது, லூக்கில் இருக்குது, மேத்யூவில் இருக்குது, நான் மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வாசித்தோம். இப்போ மாஸ்டருக்கு தெரிஞ்சிருந்தாக்கா, ஓனர் ஆஃப் த ஹவுஸுக்கு தெரிஞ்சிருந்தாருன்னா, ஹீ வில் நாட் இந்த மாதிரி ஒரு தப்பாக ஹீல் நாட் பி காட் ஆன் த ராங் ஃபுட். கட்டாயம் அதுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்திருந்திருப்பார். அதனால் வாட்ச் இட்ன்ற காரியத்தை ஜீசஸ் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, திடீர்னு வருவேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் மேத்யூ 24 சாப்டரே ஃபுல்லாக அபவுட் எண்ட் டைம்ஸ் பற்றி. ஏன்னா அதுதான் அந்த டிசைபிள்ஸ் கேட்குறாங்க ஜீசஸ்ட்ட, எண்ட் டைம்ஸ் நீங்கள் எப்போ என்ன நடக்கும்னு அவங்க கேட்டதுக்கு அதுக்கு ஆன்சரை தான் அந்த ஃபுல் சாப்டர். ஸோ அந்த காரியத்தை பற்றி சொல்லும் போது தான் இட் வில் ஹேப்பன் சடன்லி, நோ ஒன் நோஸ் த டே ஆர் தி ஆர்ன்னு ஜீசஸ் சொல்லி கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க வசனங்கள் எல்லாம் ஒரு அந்த சீசன்ஸ் மாறும் போது உங்களுக்கு டைம் தெரியும், அதெல்லாம் சொல்லுவார். அப்போ தட் லுக்ஸ் லைக் செகண்ட் கம்மிங், பட் திஸ் லுக்ஸ் லைக் rapture. ஸோ அந்த ஒரு மிக்சர் இருக்கும். when you study you will realize. ஓகே, அதே மாதிரி இந்த 10 virginsலையும் அந்த திடீர்னு வர்ற காரியம் இல்லை, அதுதான் ஹைலைட் பண்ணி இருக்குது. ஸோ வாட்ச் அவுட். அதுக்கு தேவையான எண்ணெய் வேணும்னா எண்ணெய் வச்சு ரெடியாக இருங்க. நம்ம லாஸ்ட் டைமும் நம்ம பேசணும் அந்த இம்மினன்சின்ற ஒரு வேர்டு இல்லை. இந்த இம்மினன்சினா எனி டைம் நடக்கும். ஸோ இது வந்து பால் டீச் பண்ணுற சர்ச்சுக்கே இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் ஆன் ஃபார் 2000 years. அது இருக்கணும்னு ஜீசஸ் பார்க்குறார். ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு வாட்ச் அவுட். இப்போ வந்துடுவார். அந்த ஃபீலிங்கில் நம்ம சர்ச் ஒவ்வொருத்தரும்
அப்படி அந்த ஃபிங்கர் டிப்ஸில் ரெடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அவர். தட்ஸ் வை ஹி கீப்ஸ் ஆன் டெல்லிங் திஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, ஸோ அது வி ஷுட் ரியலைஸ் தட். ஓகே, ஸோ இது சார்டிஸ் சர்ச்சுக்கு ஜீசஸ் சொல்கிற ஒரு கமெண்ட். வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 3:3. அது ஃபுல் சர்ச் பீரியடுக்குன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த ரெவலேஷன் சாப்டர் 2 and 3 7 சர்ச்சுக்கு எழுதுறது அதில் இருக்கு. அதே I'll come upon you. ஆகை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆமா, you do not know. Very clear about that. It's going to be sudden for sure. அதனால church be ready, be ready, be ready, be ready. Okay, so அது ஜீசஸ் சொன்ன வசனங்கள். பீட்டர் சொல்லியிருக்காரா? டெஃபினெட்லி. 2 Peter chapter 3 verses 7 to 9, 10 to 13. நம்ம 10 to 13 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியின் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போய் இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமா, பீட்டர் மெயினா சொல்றது என்ன? திடீர்னு வந்துருவாரு. அதனால சர்ச்சே, ரைட், மக்களே, கிறிஸ்டியன்ஸே, அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்தோட ஒன்றி இல்லாம ஹோலி காண்டக்ட் அண்ட் காட்லினஸ் அதுல நீங்க இருங்க. கரெக்டா? ஓகே, அப்போ கிறிஸ்டியனுடைய டியூட்டிஸ் எல்லாம் செய்துட்டு இருங்க. more important, and wait for the day of the Lord. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். heavens will go. We are looking forward for a new heaven and new earth. ஓகே, அதான் crux of the matter. அதுதான் மெயின் பாயிண்டாக பீட்டர் சொல்கிறாரு. பாலும் சொல்வார் அதே, லைக் அ தீஃப்ன்ற காரியம். ஸோ 1 Thessalonians 5 1 to 4 பாருங்க, verses 1 to 4. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஸோ பாலோட டாபிக் இதுல நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாபிக் ஒன்று எடுப்பாரு. அதாவது நம்மெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைங்க, அவங்கெல்லாம் இருளோட பிள்ளைங்க. ஓகே, ஸோ அப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு அந்த டார்க்னஸில் இருக்கிற பீப்புள் தான் பயப்படணும், லைட்டில் இருக்கிற பீப்புள் நம்ம பயப்பட தேவையில்லையே அப்படின்ற பாயிண்ட் தான் நீளமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்பார். அதுக்கு இடையில வர போர்ஷன் இந்த போர்ஷன். அப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை பற்றி நிறைய வாட்டி பேசியிருப்பாங்க போல், எண்ட் டைம்ஸ் பற்றி. அதான் அவர் எழுதுறாரு, நான் இதை பற்றி உங்களுக்கு எழுத தேவையில்லை, இதை பற்றி நிறைய வாட்டி நம்ம பேசிட்டோம், திடீர்னு ஜீசஸ் வருவாருன்றதான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு அந்த கமெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் சொல்கிறது திரும்ப இட் டாக்ஸ் அபவுட் லேபர் பெயின்ஸ். லேபர் பெயின்ஸ் ஆர் சைன்ஸ், ரைட்? என்னமோ நடக்க போகுது ஃபார் ஷுர். அப்போ அந்த மாதிரி இன்டென்சிட்டி கூட்டிகிட்டே வர்றது தான் நம்ம ட்ரிபுலேஷன் எல்லாம் அப்படி வரும்ல. அதுக்கப்புறம் செகண்ட் கமிங் வருது இல்லை, ஜீசஸோட செகண்ட் கமிங் வருது. பட் த ஸ்டார்ட் பாயிண்ட் இஸ் த ராப்சர், ரைட்? ஸோ பீஸ், சேஃப்டின்னு நிம்மதியாக இருக்கும் போது ஜீசஸ் வில் கம் லைக் அ தீஃப்.
You get that difference in understanding, right? So அமைதியான ஒரு டைம்ல திடும்னு நடக்கிறது rapture. சயின்ஸோட இன்டென்சிட்டி கூடி 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 வந்துட்டு அந்த அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீசஸ் வர்றது செகண்ட் கமிங். ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட் எனக்கு அப்படி கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கும் ஐ ஹோப் இட் இஸ் த சேம். லெட் அஸ் see. ஓகே, அதே சாப்டரில் அப்படி அந்த வெளிச்சத்தின் பிள்ளைங்க இருட்டின் பிள்ளைங்க சொல்லிட்டே வரும்போது தான் verse 9 and 10ல இவர் இந்த பாயிண்ட்டையும் சொல்லிடுறாரு. அது வாசிச்சிருங்க 9 and 10. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆமா, ஸோ இதிலும் அந்த கோபத்துல இருந்து நம்ம தப்பிப்பாரு. ஏன்னா ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், சர்ச்சுன்னு பிலீவர் ஆன பிறகு திரும்ப அந்த பனிஷ்மெண்ட் பீரியடுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போவாரா? கூட்டிட்டு போக தேவையில்லை. கூட்டிட்டு போவாரா? அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் பீரியட் இல்லை. ஸோ சர்ச்சு அந்த கஷ்டத்துக்குள்ள கடவுள் கூட்டிட்டு போவாரா? போக மாட்டாரு. அதனால ராப்சர் கட்டாயம் பிகினிங்ல நடந்துருதுன்றது அகெயின் மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. ஓகே, ஸோ அந்த 7th பவுல் தான் லாஸ்ட் ஐட்டம் இல்லையா? 7 ஸோ 7 seals, 7 trumpets, 7 bowls. அண்ட் ஒன்னொன்னுலையும் அந்த 7th முன்னாடி ஒரு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு இல்லை? ஒன்னொன்னுலையும் ஒரு கேப் இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்தோம் நம்ம. 7th சீலுக்கு முன்னாடி 144,000 ஆர் சீல்டு அப்படின்னு வேறப்போ நடந்த, அது கோர்வையில் இல்லை, டைம் கோர்வை இல்லை, இன்னொரு ஒரு ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் மென்ஷன் லைக் தேட் ஃபார் 7th பிஃபோர் 7th சீல். அதே மாதிரி பிஃபோர் 7th ட்ரம்பட் நிறையாவே இருந்துச்சு. அண்ட் இது வந்து பிஃபோர் த 7th பவுல் ஒரே ஒரு வசனம், அதுதான் ரெவலேஷன் 16:15. வாசிச்சுக்கோங்க, ரெவலேஷன் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். ஓகே, ஆமா. ஸோ ஹோல்ட் ஆன் அப்படின்ற மாதிரி இல்லை, பி ஸ்டெட்ஃபாஸ்ட். ஸோ இட்ஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட்ன்றது திரும்ப சொல்றாரு. ஓகே, ஸோ லெட் அஸ் லுக் அட் ஜீசஸ். வேற அது இதை எதோட கம்பேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்த டேஸ் ஆஃப் நோவா அந்த டைம் காலகட்டத்தை மாதிரி எண்ட் டைம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லெட் அஸ் ரீட் த வேர்ஸ் ஆல்சோ. Matthew 24:37-39. Matthew 20. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரகாரத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாசிக்குவாப்பா 37-39. பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஓகே, ஸோ திங்ஸ் வில் பி நார்மல் போலல. ஓகே, ஸோ 120 இயர்ஸா இவர் ஆர்க் கட்டிட்டு இருந்தாரு நோவா இல்லை? அண்ட் ஹி வாஸ் ப்ரீச்சிங் ஆல்சோ இன் பிட்வீன். ஸோ ஜெனசிஸ் 6:3, 2 Peter 2:5 அவர் ப்ரீச் பண்ணாரு, அந்த விஷயம்லாம் இருக்கு. ஸோ ஹி வாஸ் ப்ரீச்சிங். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் ஒரு டைம்டு ஈவெண்ட்டா இல்லை திருடனை போல திடீர்னு நடந்த ஈவெண்ட்டா? டைம்டு ஈவெண்ட்டா இல்லாட்டி திருடனை போலையா? இல்ல சொல்லிட்டான். Interesting, right? So I think rapture is also like this signed event. I mean signed event na or sequence of event ன்ட்டு signs இருக்கு. இந்த இப்போ பால் சொன்னதுலயும் labor pains ன்னு இருக்கு. Something is there like that also, right? So இப்போ இந்த ஆர்க்க கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா that's a sign.
பீப்புள் நியூ சம்திங் இஸ் ரியலி ஹேப்பனிங். ஏதோ ஃபிசிக்கலாக நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்தது. மழை என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? தெரியாது. என்னைக்கு டோர் ஃபைனலாக க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆ ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. ஆர் தேர் சைன்ஸ்? யா, இட் இஸ் தேர். ஓரளவுக்கு வி ஃபீல் ஆமாம், டைம் இஸ் கெட்டிங் க்ளோசர். ரொம்ப ஒரு அன்ஈஸி ஆர் நிறைய அநீதிகள் நடக்குது. அப்போ கடவுள் இன்னும் பொறுத்துட்டு இருக்க மாட்டாரு. ஸோ அப்படி நம்ம அப்படி நினைக்கிறோம்ல, யா 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 இதெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் சைன்ஸ். பட் டு வி நோ வென் ஹீ வில் கம்? வி டோன்ட் நோ. ஸோ யூ சி போத் ஒர்க்ஸ், ரைட்? ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். கரெக்டா? ஸோ எனக்கு இந்த டேஸ் ஆஃப் நோவெல்லாம் நல்லா வந்தது. சீம்ஸ் போத் இல்ல. சைன் ஒரு பில்டிங் ஆஃப் த ஆர்க், பட் த ரெயின் வாஸ் சடன். தட் வாஸ் கோயிங் டு பி அன்னோன். ஓகே, verse 38 வாசிங்களேன். மேத்யூ, திரும்ப வாசிங்க. மேத்யூ 24 verse 38. எப்படியெனில் ஜலப்பிரளயம் முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் 34 அப்பா வாசிக்க சொன்னீங்க. 38 தான். 38 ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டு பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஸோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நடக்கும். ஸோ இப்போ இது வந்து இப்போ நான் ரேப்சர்னு நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் டேஸ் ஆஃப் நோவாவை சடனாக நடக்கிறது, அதை தானே நம்ம ரேப்சர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோன்னா, நோவா டைமில் இருந்த சரௌண்டிங் எப்படி இருந்துச்சா? நார்மல் லைஃப் வாஸ் கோயிங் ஆன். இல்லை, கல்யாணங்கள் நடந்திருக்கு, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் நடந்திருக்கும் போல இருக்கு, ஆஃபீஸு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நார்மல் லைஃப் இஸ் கோயிங் ஆன் டில் த ரெயின் ஹேப்பன். ஸோ I feel rapture is going to be like that. Normal life will be going on when rapture comes. ஆனா செகண்ட் கம்மிங் எப்படி இருக்கும்? ட்ரிபுலேஷன் இருக்கு, சன் மூன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறுது, ஆன்டி கிரைஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். டெம்பிள் ஆன்டி கிரைஸ்ட் காட்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபால்ஸ் ப்ராஃபிட் வில் பி டாக்கிங், மார்க் ஆஃப் த பீஸ்ட் இருக்கும், என்னெல்லாமோ நடக்குது. அந்த மாதிரி ராப்சருக்கு முன்னாடி இல்லைல்ல. இட்ஸ் பீஸ் அண்ட் காம் அண்ட் லைஃப் அஸ் நார்மல். அதனால ஐ ஸ்டில் ஃபீல் தெர் ஆர் டூ ஈவெண்ட்ஸ். ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி திடுமுன்னு நடக்கிறது ஒரு ஈவெண்ட்டு, கணக்காக வந்து நடக்கிறது அடுத்த ஈவெண்ட். அதனால தான் ராப்சர் செகண்ட் கம்மிங்னு ரெண்டு ஈவெண்ட் ஆகுது. இப்போ இந்த போஸ்ட் ட்ரிபுலேஷன் நம்புறவங்க இருக்காங்கல்ல, போஸ்ட் ட்ரிபுலேஷன்னா ராப்சர்னே ஒன்று இல்லை, எவ்ரிபடி வில் கோ த்ரூ அட் த சேம் டைம். அது என்னமோ ஃபிட் ஆகாத மாதிரி ஐ ஃபீல். ஓகே, ஐ ஃபீல் இல்லையே, இதுவும் நடக்கணுமே அப்படின்னு தோணுது எனக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் இஸ் திஸ் வர்ஸ், லைஃப் ஹேஸ் டு பி நார்மல் அண்ட் ஹி ஹேஸ் டு கம் லைக் அ தீஃப். அது ராப்சரில் தான் நடக்க முடியும். அடுத்ததில் ஆல்ரெடி பயங்கர கலவரங்களும் குழப்பங்களும் இல்லை ட்ரிபுலேஷன்ஸும் நடந்துட்டுருக்கு. ஸோ நடக்கும்போது ஐ ஃபீல் அதுக்கு த ஆட்டிடியூட் ஆஃப் த பிலீவர் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த பீரியடில் இந்த பீரியடில் இருக்கிற ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுவும் வி வில் அதை ஐம் ட்ரைங் டு ரைட் இட் டவுன். அது ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நம்ம அதையும் பார்ப்போம். சேம் திங் இன் டேஸ் ஆஃப் லாட், அதுவும் இருக்குது. லூக் 17:28 பாருங்கள், இதோடைய பேரலல் வசனம். அதில் டேஸ் ஆஃப் லாட்டும் மென்ஷன் ஆகிருக்கு. லூக் 17:28. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதாமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தவும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ அதுவும் நார்மல் லைஃப் வாஸ் கோயிங் ஆன் டில் டமால்னு ஒரு நாள் எல்லாம் மோசமாச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும்னு என்னோட ஃபீலிங். லாட் போன பிறகு பேட் திங்ஸ் ஹேப்பன். ஸோ சர்ச்சு போன பிறகு
இங்கே ட்ரிபுலேஷன்கள்லாம் நடக்கும் அதில் அப்படின்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ ட்ரிபுலேஷன், ராப்சர் பிஃபோர் ட்ரிபுலேஷன்ன்றது என்னோட திங்கிங். ஆமாம், ஹார்ட்ஸ் வில் பிகம் வெரி ஹார்ட் அண்ட் அந்த பீரியட் ஆஃப் டைமில் இன்னும் அதுவும் நடக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் ஐசையா 22. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் ம். அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். ம். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது ஏன் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. ஸோ பீப்புள் ஆக்சுவலி சே நாளைக்கு சாக தானே போகிறோம், அதனால் இன்னும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் மோசமாக பிஹேவியர் தே ஷோ பீப்புள். ஓகே, ரைட். ஸோ நோவாவாக இருக்கட்டும், லாட்டுடைய ஈவெண்ட்டாக இருக்கட்டும், கடவுள் தான் சூஸ் பண்ண பீப்புளை அவருடைய கோபத்தை காட்டுறதுக்கு முன்னால் தனியாக பிரித்து எடுத்துட்டாரு. இந்த 2 இதுலேயும் நோவாவை பிரித்து எடுத்துட்டாரு, லாட் குடும்பத்தை பிரித்து எடுத்துட்டாரு. அதனால அந்த மாதிரி நம்மளையும் பிரித்து எடுத்துருவாரு அப்படின்ட்டு விபில் ராப்சர் முன்னாடியே நம்புகிறவங்க விபிலி. ஓகே, அதே மாதிரி இந்த 1% டேக்கன் 1% இஸ் நாட் டேக்கன் இருக்குல்ல. இப்போ அந்த ஈவெண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் டேஸ் ஆர் நார்மல். வேலை செய்துட்டு இருக்காங்க, வயலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி நார்மலான ஒரு லைஃப் பீரியட் நடந்துக்கிட்டு இருக்கும் போது பிலீவர்ஸ் ஆர் புல்ட் அவுட். இல்லை ராப்சர், அதுதானே ராப்சர். பிலீவர்ஸ் ஆர் டேக்கன் அவுட், இல்லை வெளியில் போயிடுறாங்க. விடுபட்டிருக்கவங்க நான் பிலீவர்ஸ். இந்த சினாரியோக்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நார்மல் லைஃப்னு நிறைய இடத்துல இருக்குது. கிரேட் ட்ரிபுலேஷன் நம்ம ரெவலேஷனில் படிக்க போது வி சா நார்மல் லைஃப் மாதிரியே இல்லை. நார்மல்சிக்கு கஷ்டப்பட்டிருந்திருப்பாங்க, பட் நார்மல் லைஃப் இல்லை. 1/3 ப்ராப்பர்ட்டிகள் நாசம், தண்ணி நாசம், வயல்வெளிகள் நாசம், சன் மூன் பிளானட்ஸ்லாம் மாறுச்சுன்னா கடல் கொந்தளிக்கும், என்னெல்லாமோ நடக்கும்ல. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் வுட் ஹவ் கான் ஹேவயர். லைஃப் இஸ் நாட் நார்மல். அதனால கட்டாயம் 2 ஈவெண்ட்டுன்னு அகெயின் இதெல்லாம் எவிடன்ஸ், மோர் எவிடன்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் நான். ஓகே, இந்த ஸ்டோரியும் இந்த பேரபிளும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் எடுங்களேன். ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஈவில் சர்வன்ட் சொல்லிட்டு இருக்கோம். மேத்யூ 24 அதே சாப்டர், எண்ட் டைம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார்ல ஜீசஸ், அதே சாப்டரில் இன்னும் கடைசி வசனங்கள் 45 to 51. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர நான் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நெய்யாத நாளிலே அறியாத நாளிகையில் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஓகே, ஸோ நான் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணுங்கன்னு சொன்ன பாயிண்ட் ஒன்று. எங்கெல்லாம் ராப்சர் வசனம்னு நம்ம நம்பி எடுக்கிறோமோ அந்த வசனங்களை சுற்றி இருக்கிற மெசேஜ் பார்த்திங்கன்னா அது கம்ஃபர்ட் மெசேஜ்னு ஒன்று பார்த்தோம். இன்னொன்று, எதுக்கு கம்ஃபர்ட்டு? நீங்கள் உட்காந்துட்டு பயந்துக்கிட்டு
வேலையை கோட்டை விட்றாதீங்க. வேலைன்னா கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கோட்டை விட்றாதீங்க. அது கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் காட்லினஸை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த மீனிங் இல்லையா? ஸோ கண்டினியூ ஒர்க்கிங் ஃபார் த லார்ட். அந்த பாயிண்டில் தான் ஸ்ட்ரெஸ் நிறையா. அந்த பாயிண்ட் இதில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இல்லை. உன்னை வேலை செய்ய சொல்லி விட்டுட்டு போயிருக்கேன், நீ வேலை செய்யி. வேலை செய்யாமல் அவர் வர லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தாக்கா அஃப்கோர்ஸ் பனிஷ்மெண்ட். வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அது ரொம்ப ரொம்ப கிளியர். தட் இஸ் சர்ச்சுடைய டியூட்டிஸை நீங்கள் செய்யுங்க. இல்லை அது வேற பாடம், என்னெல்லாம் டியூட்டி நமக்கு தெரியும். அந்த டியூட்டிஸை யூ கண்டினியூ டூயிங் தேட். உட்காந்து கோட்டை விட்றாதீங்க. எய்தர் அஸ் அவர் எப்போ வருவாரோன்னு ஒரியிலையும் கோட்டை விட்றாதீங்க, அரகன்ஸில் என்ன அவர் எப்போ வராரோ பார்ப்போம் அந்த மாதிரி அதுலேயும் கோட்டை விட்றாங்க. அதே 10 வெர்ஜின்ஸ் மாதிரி. பட் இப்போ உள்ள மெசேஜ் ஐ வாண்ட் டு ஹைலைட். சர்ச்சுக்கு சொல்கிற மெசேஜ், கண்டினியூ யோர் ஒர்க். வேலையை செய்யுங்க. கரெக்டா? ஓகே. அது அது ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் இந்த ஃபீட் பண்ண சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் எல்லாருக்கும் யூ யூ சர்வ் அப்படின்ற பாயிண்ட்டு. அந்த ஃபீடிங் எதுன்னு தெரியும்ல? காஸ்பல் மெசேஜ் இல்லையா? பீட்டருக்கு என்ன சொல்வார்? ஃபீட் மை லேம்ப் சொல்வாரே, ஞாபகம் இருக்குல்ல? ஜான் 21 இருக்குது, 15 அந்த வசனத்தில். டு யூ லவ் மீ? ஃபீட் மை ஷீப். டு யூ லவ் மீ? ஃபீட் மை ஷீப் சொல்வார்ல. அதில் ஃபீட் மை ஷீப் மீன்ஸ் வாட்? டு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு, காஸ்பல் கொடுங்க எல்லாருக்கும். என்னோட மந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மெசேஜ் தான் அது. ஸோ சேம், வெரி சிமிலர். ஸோ மோர் கிளியர், வெரி வெரி கிளியர். சர்ச்சுக்கு கொடுத்த டியூட்டியை செய்யணும். ஓகே. ஸோ செய்ய சொல்லியிருக்காரு. சம் மோர் வேர்சஸ். ஓகே, ஜஸ்ட் அது இது அண்டர்லைன் பண்ணுறதுக்காக. 1 Corinthians 3:1-2. 1 Corinthians. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதனால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுக்கிறேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும். அவ்வளோதான். ஸோ பால் கொரிந்தியன்ஸ் சர்ச்சுக்கு சொல்கிறது, உங்களுக்கு நான் சொன்னால் ஒன்றும் விஷயம் விளங்காது, நீங்கள் பேபி சர்ச்சு, உங்களுக்கு அதனால் பெரிய காரியங்கள்லாம் சொல்லலை, சாலிட் ஃபுட்டெல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு பாலை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர். ஓகே. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், பேபி சர்ச் நியூ பிலீவர்ஸுக்கு they'll start with the milk மாதிரி, and then they'll get into deeper doctrine, more important informationலாம் படிப்பாங்க. ஓகே. இன்னொரு இடத்துல வரும்ல, நீங்கள் எப்போ சின்ன பிள்ளை மாதிரி பாலை மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, வளருங்க அப்படின்னு அதுக்கும் இருக்கு. ஸோ யூ கெட் த பாயிண்ட். அந்த ஃபீடிங் இஸ் ஆக்சுவலி spiritual food, right? And the point. So very very clear understanding. Okay, so what is the duty of the church? நான் சொல்ல வேண்டாம் இல்லை. ஸோ ஸ்டியூவர்ட்ஷிப் வேறு விதங்களில் இருக்குல்ல. கடவுள் கிஃப்ட் கொடுத்துறதா இருக்கட்டும், டேலண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கிறாரு அந்த பேரபிளில் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? எது எடுத்தாலும் காடுக்கு அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, அதை கடவுளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது அப்படின்ற விஷயம் தான் இந்த ஸ்டியூவர்ட்ஷிப், ரைட்? எனி கிஃப்ட், எனி பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட் டு பி யூஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் பேக் ஃபார் ஹிஸ் க்ளோரி. இல்லை, அவருடைய நாமம் இன்னும் ஹையர் ஆகிறதுக்காக, ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணணுன்ற காரியம்தான் ஸ்டியூவர்ட்ஷிப் ஆஃப் த சர்ச். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போவே சொல்லிடுறேன் ஸோ தட் இட் பிகம்ஸ் கிளியர். ராப்சர் வர மெசேஜ் வர இடங்கள் எல்லாத்துலேயும் த ஸ்ட்ரெஸ் இஸ் ஆன் ஸ்டியூவர்ட்ஷிப் ஆஃப் த சர்ச். அதாவது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்க, அதை ஸ்லோ டவுன் பண்ணிடாதீங்க, உட்காந்துடாதீங்க, செய்யுங்க. ஓகே. கேன் யூ இமேஜின் இந்த அட்வைஸ் ஃபார் ட்ரிபுலேஷன் பீப்புள்? No.
ட்ரிபுலேஷன் பீப்புளுக்கு என்னவா இருக்கும்? நீங்க போய் ஊழியம் பண்ணுங்க. இல்ல, அது இல்ல மெசேஜ். அது சர்ச்சோட டியூட்டி. ட்ரிபுலேஷன் மெசேஜ் என்ன? ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ்க்கு, நான் வேகமா வந்துடுறேன். ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த். சறுக்கிடாதீங்க. சுத்தி இருக்கிற கஷ்டத்தினால ஃபெய்த்தை விட்டுறாதீங்க. என்னெல்லாமோ நடக்குது, நீங்க ஃபெய்த்தை விட்டுறாதீங்க. யூ see the difference இல்ல? பிக் டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ ட்ரிபுலேஷன் காலத்துல இருக்கிற பிலீவர்ஸுக்கு மெசேஜ் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். சர்ச்சுக்கு சொகுசா இருக்கிறீங்க, வேலை கொடுத்துருக்காரு, நல்ல கம்ஃபர்ட் கொடுத்துருக்கு. கோ டூ த ஜாப். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். நவ் இஸ் த டைம். ட்ரிபுலேஷன் டைம்ல நம்ம ஃபெய்த்தை காப்பாத்துறதே பெரிய வேலையா இருக்கும். சுத்தி இருக்கிற பயங்கரங்களை பார்த்து ஆடி போறவங்க நிறைய, அதனால தான் நிறைய சறுக்குறாங்கன்னு. ஸோ அதுல மெசேஜ் எல்லாம் டைட்டா பிடிச்சிக்கோங்க. டைட்டா, நான் வந்துடுறேன் வேகமா. ஜீசஸ் கீப்ஸ் ஆன் சேயிங், ரைட்? ஐ வில் கம் சூன். வந்துடுவேன். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். பி ஃபர்ம், பி ஸ்டெட் ஃபாஸ்ட், ஹேங் ஆன், ஹோல்ட் ஃபாஸ்ட். அந்த வசனங்கள். ஓகேயா? ஸோ நோட் தட் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. இந்த வசனங்கள் வாசிப்போமா? டைம் இருக்கா நமக்கு? கொஞ்சம் தான் டைம் இருக்கு. ஆனால் வாசிச்சிருவோமா? மேபி இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த வசனங்களை மட்டும் வாசிங்க. உங்களுக்கு கட்டாயம் என்னென்ன பேரபிள்லாம் தெரியும். லெட் us just have a quick look. அந்த 10 தாலந்து லூக் 19:17 வாசிங்களேன் ப்ளீஸ். லூக் 19:17. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றார். இன்னொரு பாயிண்ட் I wanted to highlight before I move on to the other verses. Okay, so இந்த faithful servant, evil servant Matthew 24ல இருந்துச்சுல்ல. ஸோ அதுல உள்ள ரிவார்டை கவனிச்சு பார்த்தீங்களா? என்ன ரிவார்டு கிடைச்சது ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டுக்கு? Matthew 24:45-51ல நித்திய ஜீவனே. பற்கடிப்பும் இதுல போட்டாரு. ஐயோ, அது யாருக்கு? அது ஈவில் சர்வெண்ட்டுக்கு. ஈவில் சர்வெண்ட்டுக்கு. ஆமா, ஆமா, ஈவில் சர்வெண்ட்டுக்கு நேரம் எங்க? ஹெல்லு. டிஃபரன்ஸ் தெரியுதா? எங்கேயோ போயிருது. நாட் ஜஸ்ட் ஓ நீ நல்ல ஊழியம் பண்ணா உனக்கு கொஞ்சம் கூட gift, உனக்கு குறைய கிஃப்ட்லாம் இல்லை. நேர ஹெல்லு தான். யூ see that? அதே தான். அந்த 10 virginsல 5 virgins டோர் க்ளோஸ்ட், லைக் நோவாஸ் ஆர்க், டோர் இஸ் க்ளோஸ்ட், ரைட்? அந்த மாதிரி. ஸோ இமேஜின், ரைட்? ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி அந்த இம்மினன்சி எதிர்பார்த்து இருக்கிற ஒரு பிலீவரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்துட்டாருன்னா நாளைக்கு வந்துட்டார், அந்த அந்த ஃபீலிங்கோட வாழ்ந்தோன்னா வேற மாதிரி வாழ்வோம்ல. நிச்சயமா we will not plan something else. We will plan for this of Jesus உடைய arrival, right? We will think differently, right? அந்த imminency எதிர்பார்த்து இருக்கிறது சர்ச்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். ஸோ ஒரே ஒரு டவுட்ப்பா, இப்போ சர்ச்சுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் இதுனா நம்ம தான் சர்ச் இல்லையா? அப்போ நமக்கு இப்போ இதுதான் நமக்கு அட்வைஸ், நம்ம அது பண்ணணும். கரெக்ட். இல்லாட்டி பண்ணலன்னா நம்ம ஹெல் டைரக்டா. if you are not keeping Jesus சொன்ன காரியத்தை டாப் ஆன் ப்ரையாரிட்டி, அவர் ஏதோ ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்னு வேற ப்ரையாரிட்டிக்கு வாழ்க்கை போயிருச்சுன்னா ப்ராப்ளம். ஜீசஸ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு வாழணும். that is what he is expecting. நம்ம நீங்க காமா நம்ம யோசிச்சு பார்ப்போம். Like if you wanted tomorrow, day after tomorrow, when you're like calm and you're having a lot of time, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய டெசிஷன்ஸ், நம்மளுடைய பிளானிங்ஸ் எல்லாத்துலேயும் ஜீசஸ் கேன் கம் எனி டைம்ன்றது ஒரு எலிமெண்டா இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கலாம். இஃப் தட் இஸ் நாட் an element, add it, அது வச்சுக்கோங்க. ஸோ let us imagine நான் தான் சென்னைக்கு ஒரு டிக்கெட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ that will not take more priority than Jesus coming. Correct? Make sense? Yes. அந்த மாதிரி life will go on. Yeah, we have to do our daily life, but
always keep that thought that yeah வந்தா yeah I'm still okay அந்த மாதிரி இருக்கணும். I will welcome him. I'll eagerly look forward for him. இங்கனாலும் சரி சென்னைனாலும் சரி. Make sense? Yeah, அந்த thinking. Or anything we plan, anything at all. எனக்கு மைண்ட்ல டப்புக்குன்னு இது வந்தது சொன்னேன். பட் எனிதிங் we plan. ஸோ நம்ம ரொம்ப இந்த ஃபியூச்சர்னு பிளான் பண்ணும்போது எஸ்பெஷலி ஆல்வேஸ் கீப் தட் இன் மைண்ட். நோவா எப்படி கடவுள் சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆர்க்கு கட்டிக்கிட்டே இருந்தாரு. மழை ஆமா. வருமா வராதா? 120 வருஷம். யா ரைட். அந்த 120 ஒரு எதிர்பார்ப்பு, அதான் டோட்டல் ஃபெய்த். அப்சல்யூட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரி பண்றோம்னு வைங்களேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லையேன்னு ஒரி பண்றோம்னு வைங்க. Bring this thought inside. Then we are not bothered. Yes. You will not worry. சரி நடக்கிறது நடக்கட்டும், பரவாயில்ல, இப்போதைக்கு இதுதான். ஓகே ஃபைன். Your life becomes so much calmer. So much better. So it really helps. It really helps. So of course he is the provider. He knows our problems even before we know it. என்ன கேட்கணும்னு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ரைட்? நம்ம அப்பா கேட்கலாம், என்னன்னாலும் கேட்கலாம், வளரலாம், நாட் அ ப்ராப்ளம். இருந்தாலும் but when we keep him in priority, நம்ம life will automatically change. Attitude will change. Our thinking will change automatically, right? Okay. ஸோ இந்த பேரபிளில் ரிவார்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா நேராக ஹெவன் ஹெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 தாலந்து ஸ்டோரி வாசிச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். வாசிச்சு பாருங்களேன். அதான் 1917. என்ன ரிவார்டு பாருங்க அதில் அந்த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டுக்கு. ஆமா, லூக் 19. அவருக்கு வந்துட்டு 10 பட்டணங்களுக்கு அதிபதி. யார் அதிபதி ஆக்குவாங்க? யூ ரிமெம்பர்? நம்ம ரெவலேஷன் படிச்சிட்டோமே, பிலீவர்ஸ் எல்லாருக்கும் நீ என்னோட ரூல் பண்ணுவ சொல்லிருக்காருல்ல. So when Jesus is coming for millennial rule, அந்த டைம்ல இந்த தாளந்து உள்ள மனுஷனுக்கு, இந்த 10 talent இருந்த மனுஷனுக்கு 10 ஊருக்கு பாஸா இருக்க போறார். ரிவார்டு எங்க போது பாருங்களேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமா. ஸோ he definitely is counting the coming part of it. ஜீசஸோட கம்மிங் பார்ட்டோட லிங்க்டா இருக்கு எல்லா ஆல் ஆஃப் திஸ். ஓகே. அதே இது மாதிரி அந்த சோம்பேறி சர்வெண்ட், அந்த ஒரு தாளந்து வச்சிருந்த சர்வெண்ட், அவரோட பனிஷ்மெண்ட் பாத்தீங்களா? அது வந்து நான் வைக்காத எடுக்கிறேன் அடுக்கிறேன் கடைமுள்ள மனுஷன். லூக்ல இல்லையா? அதாவது அதற்கு அவன் உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்ல பட் தேர் இஸ் ஒன் செகண்ட். இல்ல அவருக்கும் ஹெல் பனிஷ்மெண்ட் இருக்கும். ஒன் செகண்ட். மேத்யூ 25 verse 30. இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ 30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். எங்கல்ல ரிவார்ட் எங்கேயோ போயிருச்சுல. so 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 different. Very different. Okay. இதுல இன்னும் 2-3 வசனங்கள் வாசிச்சுட்டு மேபி I'll end here. இன்னொன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, let us read 1 Peter 4. Peter 4, 10 and 11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் இல்ல எனி ஸ்டூவர்ட்ஷிப் வாசிச்சிங்கன்னா யூ வில் see this only. இல்ல வெவ்வேறு கிஃப்ட்ஸா இருக்கட்டும், கடவுள் கொடுத்த கிஃப்ட்ஸா இருக்கட்டும், யூஸ் இட் again for his glory will be repeated again and again and again and again. Okay. இப்போ அந்த கடைசி காலத்தில் இருக்கிற ரெவலேஷனில் இருக்கிற அந்த சர்ச்சையும் வாசிச்சு பார்த்துருவோம்.
யூ வில் நோட்டிஸ் ரெண்டு பேரும் சர்வெண்ட்டாக தான் இருக்கிறாங்கல்ல, ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாலும் சரி. ஆர் அந்த தாளந்து வேறு 10 டேலண்ட், 5 டேலண்ட்ஸ், 1 டேலண்ட், 5, 2 and 1 அந்த டேலண்ட் கொடுக்குற சர்வன்ஸ்க்கும் அதே தான் மாஸ்டர். ஸோ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன், அவங்க தேர் நாட் இந்த கூட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிற கூட்டம் இல்லை, அதாவது அன்பிலீவர் கிடையாது, ஜீசஸ் யாருன்னு தெரியாத கூட்டம் கிடையாது. கரெக்ட் தானே? இந்த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், ஈவில் சர்வெண்ட் ரெண்டு பேருக்கும் ஒரே மாஸ்டர் தான். ஸோ ஜீசஸ் ரெவலேஷன் 3ல ஒரு சர்ச்சுக்கு சொல்கிற மெசேஜ் எழுதும் போதும் சர்ச்சுக்கு தான் எழுதிட்டு இருக்காரு. அப்போ சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிற பீப்புளுக்குள்ள குழப்பம் தான் இந்த பாயிண்ட்லாம். ஸோ இதையும் வாசிச்சிருங்க, ரெவலேஷன் 3 verses 1 to 3. சர்தை சபையின் சர்தை தூதன், சபை நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நினைவுள்ளவைகளாக நீ காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஓகே, இது ஒரு சர்ச் தான். இந்த சர்ச்சில் இருக்கிற கூட்டத்துக்கு தான் ஜீசஸ் இந்த மெசேஜ் சொல்றாரு. இதுல என்ன கமெண்ட் சொல்றாரு? உங்க வேலை சரியில்லை. கரெக்டா நோட் பண்ணீங்களா? ஆமா. ஓகே. ஸோ யுவர் ஒர்க்ஸ் ஆர் நாட் பர்ஃபெக்ட், வேர்ஸ் 2ல இருக்கிறது. அதே மாதிரி வேர்ஸ் 1ஓட எண்டில் என்ன எழுதியிருக்கு? நீங்க பிலீவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, யூ ஆர் நாட். இல்லை, யூ திங்க் யூ ஆர் அலைவ் பட் யூ ஆர் டெட். இதெல்லாம் பெரிய வார்னிங். ஸோ சர்ச்சுக்கிட்ட நான் திருடன மாதிரி வருவேன் சொல்றதுக்கு ரீசன் இதுதான். இட்ஸ் வெரி கிளியர். பி கேர்ஃபுல். யூ நோ ஹூ ஐ ஆம். You know where your salvation is coming from. You know your Savior. You know I love you. You know I have selected you. You know I have given you work. And still if you are not doing it, time punishment due தான். இல்லை? ஓகே, நம்ம இந்த ஒர்க் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. We are supposed to do it out of love for Jesus. நாட் வேலைக்காரன மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவும் கேவலமாயிரும். ஓகே, ஸோ வி ஹாவ் டு டூ இட் லைக் அ சைல்ட் ஆஃப் காட். அன்போடு செய்யணும். அப்போ நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்? எனக்கு மேபி வி டோன்ட் நோ, மேபி வி ஹவ் நாட் பிளான்டு, மேபி வி திங்க் நம்ம கரெக்டான இடத்துல இல்லை, கரெக்டான பொசிஷனில் இல்லை, கரெக்டான சுச்சுவேஷனில் இல்லை. உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றது நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாம். அவர் கட்டாயம் சொல்லுவார். இல்லை, he'll explain to us, he will tell us so that we don't fail in this, because he is coming like a thief. We don't know. நம்ம rapture timing calculate பண்றதை விட இது more important, right? So we need to be, we should understand, அந்த imminency understand பண்ணணும். Any time அப்படின்றத we should understand. அது rapture before tribulation or after tribulation may not matter that much. It doesn't matter that much. நம்ம ஜீசஸ் எதிர்நோக்கி ஆசையா வெயிட் பண்றோமா, ஆவலா வெயிட் பண்றோமா, நீங்க வந்துடணும்னு, லைக் that's what we pray, right? Let thy kingdom come. ஆசையா ஒவ்வொரு தரையும் நம்ம the more lovingly we serve him is what matters, is the all that matters in fact. Okay, அதுல டவுட் இருந்துச்சுன்னா all we have to do is ask him, என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன், நான் செய்கிறேனே அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் ஷோஸ் அவர் ஹியூமிலிட்டி. என்னோட ஆசை இல்லை, என்னோட கம்ஃபர்ட் இல்லை, உங்களுடைய ஆசை எனக்கு செய்யணும்னு இருக்குது, உங்களுக்காக நான் செய்யணும்னு இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்லி வி ஆர் சேயிங் தட். இல்லை, சொல்லாமல் வி ஆர் டெல்லிங் ஹிம். ஸோ we can do that, and I think that's where we need to stop today. ஆமாம், ரிவார்டு பற்றி பேசணும், ஸோ which is quite important, right? So I'll close for today. We will continue in, of course, rapture நிறைய விஷயங்கள் படிக்க.
We will continue, God willing, again next week. Okay, any thoughts, anyone? Okay, praise God. So thank God. யாராவது ஜெபம் பண்ணிடுங்களா? சொன்னா ஜெபம் பண்ணிடுங்களாம்மா? பண்றேன். தேங்க்யூம்மா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை மீட்டுக் கொண்ட எங்கள் இரட்சகரே, எங்கள் மத்தியில் ஆவியானவரை வாசமாயிருக்கிறீங்க. வாசமாயிருந்து தகப்பனே, எங்களுக்கு உமது வெளிச்சத்துல உமது வேதத்தை நீங்க கற்று தர்றீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்காக தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, இப்படி எங்களை நீங்க ஆவியில ஒன்றிணைத்து தகப்பனே உமது வேதத்தை அப்பா உமது வெளிச்சத்துல எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அநேக சத்தியங்களை அப்பா அறிந்து கொள்றதுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமது வார்த்தை தகப்பனே ஒன்றும் வீணாகாதபடி தகப்பனே நல்ல நிலத்துல விளைந்த விதையாக தகப்பனே எங்களுக்குள்ள 130 அது பலன் தர கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பலத்தை நாங்களே வைத்துக் கொள்ளாதபடிக்கு தகப்பனே அநேகருக்கு தகப்பனே இது நாங்கள் சொல்ற கருவியா எங்களை மாற்றுங்க தகப்பனே. எங்களை கரத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. அப்பா எங்களை தகப்பனே உமக்கு உகந்த ஊழியக்காரராக தகப்பனே எங்களை பயன்படுத்துங்க அப்பா. பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா நாங்கள் மாமிசத்துல பலவீனம் தான் தகப்பனே. அப்பா எங்களோட ஆவிய தகப்பனே நீங்க உயிர்ப்பத்தி கொடுங்க தகப்பனே. இந்த ஆவியில நாங்கள் உற்சாகமாக இந்த காரியங்கள் உமதுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்ய தகப்பனே கிருபை தாங்க தகப்பனே. எப்பொழுதும் தகப்பனே நாங்கள் எதை செய்தாலும் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தகப்பனே எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எந்த இடத்துலயும் எங்கள் சுயம் அப்பா எழுந்து விடாதபடிக்கு தகப்பனே உண்மை மாத்திரம் தகப்பனே நாங்கள் உயர்த்துவதற்கு தகப்பனே கிருபை கொடுங்க தகப்பனே. அப்பா எங்கள்கிட்ட இருக்கிற அப்பா பெருமை இருந்ததுன்னா எடுத்து போடுங்க தகப்பனே. உமக்கு பிடிக்காத எந்த காரியம் இருந்தாலும் தகப்பனே எங்களை விட்டு எடுத்து போடுங்க தகப்பனே. உமக்கு சுத்தமானதை செய்யறதுக்கு எங்களை கற்றுத்தாங்க தகப்பனே. அப்பா உமக்கு சுத்தமில்லாத காரியங்களை அப்பா நாங்கள் வெறுத்து ஒதுக்குறதுக்குரிய மனத்தை கொடுங்க தகப்பனே. எங்களை உமது வழியில கூட்டிட்டு போங்க அப்பா. எங்கள் கரம் பிடித்து கூட்டிட்டு போங்க தகப்பனே. அப்பா நாங்கள் உண்மை வழியை விட்டு விலகாதபடிக்கு அப்பா எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் பாவிகள் தான் பலவீனர்கள் தான் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே இரக்கம் செய்யற தேவன் நீர் தகப்பனே. எங்களை உமது பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. உண்மை அப்பா இரட்சகராக மீட்பராக தகப்பனே. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்களே எங்களே தகப்பனே உமது சித்தத்தின்படி வழிநடத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க பிதாவின் முன்னால அப்பா ஆசாரியராகவும் அப்பா ஆசாரியராகவும் தகப்பனே ராஜாக்களை நிறுத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமது நீதினால எங்களை நிலைநிறுத்த போறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. பாம்பளை உமது கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. விசேஷத்த ஞானத்தால் நீங்க நிரப்பிருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அநேக சத்தியத்தை தகப்பனே அவர்களுக்கு நீ கற்பித்து தகப்பனே அது எங்களுக்கும் பயனுள்ளதாக நாங்கள் இருக்கிறதுக்கு தகப்பனே கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க. பாம்பளா ஃபேமிலி உமது கரத்துல கொடுக்குறோம். பேரண்ட்ஸ் உமது கரத்துல கொடுக்குறோம் தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக்கோங்க, வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா பாம்பளாவை இன்னும் அதிகமாக அப்பா நீங்க பயன்படுத்துங்க. இன்னும் அநேகர் அப்பா அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள தகப்பனே கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க தகப்பனே. கூட்டி வாங்க. அதற்காக தகப்பனே ரொம்ப நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்தை உமது கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். Thank you, Amen. Sonna. தேங்க்யூ தேங்க்யூப்பா.